இந்த தகர டப்பா கடைக்காக தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாம இங்க ஓடி வந்தியான அவனை அடிச்சுட்டு அவன் கடையில மாட்டி இருக்கிற அந்த சிவனேசன்கிற அந்த போர்டை கீழே தூக்கி எறிஞ்சிடுறான். அவங்க அப்பா கடை மேல கைய வச்சனால நம்ம முருகனும் கோவப்பட்டு அவனை அடிச்சிடுறான். அவன் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ண முடிச்சுட்டு வெளியே வந்ததும் நம்ம முருகனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறான். நம்ம முருகன் அவங்க அப்பா சொன்னதை ஞாபகத்துல வச்சுட்டு அகிம்சை வழிய ஃபாலோ பண்றனால இவன் அடிக்காமலே விட்டுறான். இது மட்டும் இல்லாம இவனோட அப்பாவோட கடைய தீ வச்சே கொளுத்திடுறானுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபாரின்ல இருக்கிற அந்த ஓனரோட பொண்ணு, நீங்க எவ்வளவு அவனை அடிச்சாலும் அதை அவன் வாங்கிக்கிட்டு திரும்ப உங்களை அடிக்காம இருக்கான் பாத்தீங்களா, அப்பவே அவன் ஜெயிச்சுட்டான், நீங்க தோத்துட்டீங்க. அவன் சாதாரண இட்லி கடையை பாத்துக்கிறதுக்காக ஃபாரின்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து சொந்த ஊருக்கு வந்து அவன் கடையெல்லாம் பாத்துக்கிறான். ஆனா நீ நம்ம அப்பா ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி கொடுத்து அதை ஒன்ன பாத்துக்க சொல்றாரு. ஆனா நீ அதை பாத்துக்காம கேம்பிளிங் பண்ணிட்டு ஊருக்குள்ளேயே ஒருத்தனை அடிச்சுட்டு அடிதடி பண்ணிட்டு திரியிற. இந்த பக்கம் பார்த்தா நம்ம முருகனோட கடையை எரிஞ்சு கருகி போய் தரமட்டமா கிடக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம முருகனும் கோவப்படாம அவங்க அப்பா சொன்ன அந்த அகிம்சை வழியவே ஃபாலோ பண்றான். அவனே அந்த கடைய செம்மனால கட்டி கூரையனா பிரிச்சு ஒழுங்கா கட்டி ஒரு கடையவே உருவாக்குறான். இப்படின்னா இருக்கிறப்ப மறுபடியும் அவங்க எல்லாருமே கார்ல இவங்க கடைக்கு வந்து நாங்க பண்ணதுக்குன்னா எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்டு அந்த பையனையும் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. என் பையன் பண்ணதுக்கு நீங்க ஒரு அடியாச்சும் என் பையனை அடிக்கணும்னு அவரும் சொல்றாரு. ஆனா நம்ம முருகன் அதெல்லாம் வேணான்னு சொல்றான். அவங்களும் வற்புறுத்துறாங்க என் பையனை அடிங்கன்னு. ஆனா நம்ம முருகன் அந்த பையனுக்கு பனிஷ்மெண்டா உரல்ல மாவாட்ட வைக்கிறான். இவன் எவ்வளவுதான் ஜிம்பாடியா இருந்தாலும் அந்த உரல்ல இவனால மாவாட்ட முடியல. தயவு செஞ்சு என்ன அடிக்கிறனா கூட அடிச்சுக்கோ, இந்த உரல்ல என்ன மாவாட்ட வச்சிடாதன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். இதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.